ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு டெலிஷியஸான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரி கூடலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் 3 பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கலாம். தக்காளி சாஃப்டாக வேகிறதுக்கு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இதையும் நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆன உடனே அரைச்சி வச்ச அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம கலந்து விடணும். இப்போது இது கொஞ்சம் திக்கான உடனே இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியில் இது கரைச்சிக்கலாம். இப்போ நான் 1 கப் க்ரீன் பீஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ க்ரீன் பீஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நான் 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதை சிம்மரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். கடைசியாக இறக்குறப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் இந்த நறுக்கின கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் இது கலந்து விட்டு இறக்குனா நம்ம அட்டகாசமான க்ரீன் பீஸ் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பூரி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.